தமிழகத்தினுடைய மணல் தேவைக்கு ஆற்று மணலும் அல்ல, செயற்கையான எம்சாண்ட் என்று சொல்லக்கூடிய கல்மணலும் அல்ல, தமிழகத்தில் ஏற்கனவே போடப்பட்ட 5 அரசாணை அடிப்படையில் வெளிநாட்டு இயற்கை ஆற்று மணலை இறக்குமதி செய்ய வேண்டும். தமிழகத்தில் அனைத்து கல்குவாரிகள் மீது, கிரானைட் குவாரி மீது அபராதம் மட்டும் போடப்படுகிறது. அதற்காக சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட பல லட்சம் டன் வெடிமருந்து மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 38,430 ஏக்கர் பரப்பளவில் உள்ள டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை ஏலத்தை மட்டும் ரத்து செய்துள்ள அரசு பழனியில் 1 லட்சம் ஏக்கர் பழனி முருகன் மலையை அழிக்கக்கூடிய மாநிலம் திட்டத்தை டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தையும் அரசு ரத்து செய்ய வேண்டும். ஏக்கர் ₹1 விவசாயிகளிடமிருந்து பிடுங்கி பன்னாட்டு கம்பெனிக்கு கொடுக்கப்பட்ட சிப்காட்டால், குறிப்பாக பெருந்துறை சிப்காட்டால் பாதிக்கப்பட்ட உழவர்களுக்கும் இங்கே நோயால் பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும். இப்பொழுது சாயப்பட்டதற்கு 200 கோடியை தமிழக அரசு வழங்கியுள்ளது. விவசாயிகளுக்கு மக்களுக்கும் அல்ல, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். பன்னாட்டு கம்பெனிகளின் கொள்ளைக்காக சிப்காட் என்ற பகுதியில் நிலத்தை எடுக்காது, ஈரான் நிலத்தை பிடுங்காது, தொல்லியல் சின்னமான கல்லங்காடு சிப்காட் திட்டம் மேலூரில் அதை அரசு ரத்து செய். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.